فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மங்களகரமான இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் கலாசாலையின் முதல்வர் திரு லட்சுமசுந்தரம் அவர்களே, மற்றும் இங்கு நல்லாசி வழங்குவதற்காக வேண்டி மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் தலைவர் சுவாமி அஜராத் மானந்தி மகராஜ் அவர்களே, அதேபோன்று திருகோணமலை மாவட்ட மறை மாவட்ட ஆயர் கலாநிதி கிங்ஸ்லி அவர்களே, மற்றும் கல்வியாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மாஸ்டர் திரு நல்லையா அவர்கள் ஏன் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் பார்வையில் நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். திரு நல்லையா அவர்களுடைய சிறப்புகளும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் சுருக்கமாக எமக்கு முன்னால் உரையாற்றிய மத பெரியார்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் ஒரு கல்வியாளர்களை நாங்கள் ஏன் நினைவு கூற வேண்டும், இதனை மதங்கள் பகுத்தறிவுவாதங்கள் எவ்வாறு வலியுறுத்துகின்றன என்பதை ஒரு சில வரிகளை இங்கு கூறிவிட்டு நான் அமரலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்த ஆசிரியர்களே, திரு நல்லையா அவர்களை காணாத பலர்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தாலும் திரு நல்லையா போன்றவர்கள் மனிதர்களுடைய மனங்களிலே ஏன் இடம் பிடிக்கிறார்கள், அவர்களை நினைவு கூற வேண்டிய தேவையும் கடமையும் என்ன என்பதை நாம் உற்று நோக்குகிற போது அவர் கல்விக்காக வேண்டி சேவை செய்திருக்கிறார். மிக சாதாரண சேவை அல்ல, அளப்பரிய ஒரு சேவையை செய்திருக்கிறார். மதம், மொழி, இனங்களுக்கு அப்பால் மனித குலம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்விக்காக வேண்டி அவர் தொண்டு செய்திருக்கிறார். அதனால் நாம் அவரை நினைவு கூறுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நினைவு கூறுவதற்கு தகுதியானவர்கள் யாரென்றால் இந்த மனித சமுதாயத்தில் நாகரிகத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் நினைவு கூறத்தக்கவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோன்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கல்வியாளர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் உயர்வானவர்கள் என்பதை விளக்குகின்ற சந்தர்ப்பத்தில் சூரா ஜுமர் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால், உங்களுக்கு உலக விவகாரமோ மத விவகாரமோ நாகரிகமோ நியாயமான காரியங்களோ தெரியாமல் இருந்தால் கல்வியாளர்களிடம் நீங்கள் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் தெளிவான சான்றுகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு முன்வைப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியாளர்களை வரிசைப்படுத்துகிற போது அவர்களுடைய உள்ளங்களில் தான் கல்வியாளர்களுடைய உள்ளங்களில் தான் நாகரிகம் பேணி பாதுகாக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திரு நல்லையா அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர் கல்வியை கற்று கல்விக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு புரட்சியை இந்த சமுதாயத்தில் செய்திருக்கிறார். கட்டுக்கடங்கா கலைக்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய விக்கிபீடியா என்று இணையதளத்திலே அழைக்கப்படக்கூடிய அந்த தகவல் களஞ்சியத்தில் ஒரு கல்வியலாளர் இவர் செய்த புரட்சிகள் மிக விலாவாரியாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு கல்வியலாளர் எப்படி இருக்க வேண்டும்